மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம் மதிப்பிற்குரிய ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன்னாட்சின்னு சொல்லல, அவர் சுயாட்சின்னாரு. அது சுயங்கிறது சமஸ்கிருதங்கனால நம்ம தன்னாட்சிங்கிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, நடுவண் ஆட்சியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்தியிலே கூட்டாட்சியும் மலரும் போதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலே தன்னாட்சி மலரும். எல்லா தேசிய இனங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். ஆனால் மத்தியிலே கூட்டணி ஆட்சி தான் மலர்கிறது. கூட்டாட்சி எங்க மலர்கிறது? எங்கே மலர்கிறது? கூட்டாட்சி மலர்ந்தது எப்போது? தேவேகவுடா, ஐ.கே. குஜரால், ஐயா வி.பி. சிங் காலத்தில். பாரு, இந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பேசுகிறார்கள். நீ நுட்பமா விளங்கிக்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நாம் போராடுகிற போது, அழுத்தம் கொடுக்கிற போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அனுப்புகிறார்கள். அவர் கையெழுத்து போட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அவன் கோட்பாடு, அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவர் இஸ்லாமிய மக்களுக்கு நேரெதிரி, அவர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எதிராக இருப்பார், கையெழுத்து போட மாட்டார். அப்ப என்ன பண்றது? கடத்தி விடுறது. அவர் போடல, நாங்க என்ன செய்யறதுன்னு. இதை சொல்வதற்கு ஒரு அதிகாரம், இத்தனை உறுப்பினர், இதுக்கு ஒரு சட்டமன்றம், அதுக்கு ஒரு முதலமைச்சர். நீ நல்லா கேட்டுக்க, வெக்கம் கேட்டு ஓட்டு போட்ட எல்லாரும் அவமானப்படு, வெக்கப்படு. எனக்கிட்ட நீ இதை ஒரு கொடுத்து பாரு, கதவை தர, வெளியில வா. நீ என்ன பண்ணுவ? என் மேல வழக்கு போடுறா, பாரா பாப்போம்டா, போட்டு ஒரு தடவை சொல்லு பாப்போம். அந்த துணிவில்லை. வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்குல வீரம் எழுதி வச்சா வந்துருமாடா வீரம்? சாராயத்தில் கூடாதா, உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கணும்டா வீரம். ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும். அதை விட்டு சாராய சரக்குல வீரன். அப்ப திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டு தான் அப்படி நிமித்திக்கிட்டீங்களா? எப்படி பாரு. அப்புறம் குடிவாரி கணக்கெடுப்பு. சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், அது இப்ப நம்ம சாதினே வச்சு பேசுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்றோம். இதை எங்க ஐயா சொல்லி சொல்லி சோர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்க எடுக்க மாட்டேங்கிறான். எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளை சொல்லிட்டாங்க. நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த இப்ப ஐயா ஸ்டாலின், நல்லா கவனி, மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள், எது ஒன்றையும் பறிகொடுத்தது இவர்கள் தான். மருத்துவத்தை எடுத்துட்டு போனது யாரு? மத்திய அரசு. அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரஸ். இவங்க இந்த கல்வியை கொடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. அப்ப கூட இருந்தது யாரு? இவங்க தான். எதிர்த்து போரிடாமல் மாநில உரிமைகள் எல்லாம், கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திய அரசு. அதை போராடி தடுக்காமல் இருந்தது இந்த திராவிட கட்சி ஆட்சிகள். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம். இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போறது யாரு? எல்லாத்தையும் வித்துட்டான். ரோட வித்துட்டாங்க, எல்லாத்தையும் வித்தாச்சு. எது ஒன்றும் கிடையாது, எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் யாரு? இந்தியா. கூட இருந்து கும்மி அடிச்சது யார்? திமுக. இது யாரு? திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். தட்ஸ் ஆல். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்ல. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தாரு. நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா?